ரெண்டு பேர் வந்தா இந்த அறை போதும். இந்த பகுதியால வராம இப்படி நாங்க சுத்தி வந்தீங்க மேல போறதுக்கு முதல்ல எல்லாம் அப்ப நான் தற்கொலையான்னு சொல்லி கேட்ட நேரத்துல ஓம்னு சொன்னவா. நல்ல குளிர்ச்சியா இருக்குது இதுக்குள்ள வந்த உடனே. எவ்வளவு காச்சான்? எந்த இடம்? அது தருவோம்மா. தரலாம், விருப்பம் இல்லைண்டா. எறிகணை தாக்குதல்ல 44 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த பாதையை தேர்வு செய்ய வேண்டாம் என்று இங்கே இந்த ஊரில் இருந்த மக்கள் எங்களுக்கு அறிவுறுத்தி இருந்தார்கள். கிமு 6ஆம் நூற்றாண்டு கால பகுதியில் ஃபில்டர் ஏதாவது போட்டு எடுக்கிறீங்களான்னு கேட்டுட்டாரு. என்ன கரையோர பகுதியா அமைந்திருக்குது. ஏன் பிரச்சனை சொல்லுங்க. ஒரே நாடு ஒரே இனம், இதுதான் இந்த பயணத்தினுடைய கடைசி காணொளி. சிங்கள மக்களும் அதிகமா வாரார்கள். இந்த புளிப்பு அடுத்தது கற்றாழை சுவையும் சேர்ந்து குடிக்கும் போது 1856.8 கிலோமீட்டர். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்று 13ஆம் தேதி 7ஆம் மாதம் 2023ஆம் ஆண்டு. இப்ப நான் எங்க நிக்கிறேன்னா, இலங்கையில வடமேல் மாகாணத்துல புத்தளம் மாவட்டத்துல புத்தளம் நகர பகுதியில் நிக்கிறேன். நாங்க தங்கி இருக்கிற அறை இதுதான். இந்த அறையை பாருங்க, நல்ல பெரிய ஒரு அறை. அதை தாண்டி இந்த இடத்துல இருக்கிற கட்டில் நல்ல மென்மையா இருக்கு தெரியுமா. அம்மா படுத்தா ஆள் இப்படி படுத்தா கால் மேலே வாருமென்ற அளவுக்கு நான் கீழே புதையிறேன். அப்போ எந்த அளவுக்கு மென்மையாக இருக்குமென்றதை யோசிச்சு பாருங்க. அது தம்பி துவாவை கூட படைக்க சொல்லி பார்த்தேன்னா அவரும் விளையாக்க தான் ஒரு பழக்குறியா. இப்போ இதில் அவர் கூட இதில் விளையாக்க கால் மேலே போகிற அளவுக்கு இந்த இடம் நல்ல மென்மையாக இருக்குங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு அறையில் தான் நாங்கள் தங்கினாங்க. கட்டிலுமே இது செய்ததை இல்லை, கடையில் அப்படி வாங்கியிருக்கிறார்கள். இது முதிரையோ தேக்கு அந்த மாதிரி இல்லை. இது என்ன பலகை என்ன வகைன்னு எனக்கு தெரியலை. அடுத்தது நல்ல நீளமான அறை. அதை தாண்டி நாங்கள் சில இடங்களுக்கு போகும்போது நாங்கள் ஒரு 3 ஃபோன் இருக்கும் எங்கள்கிட்ட. 3க்குமே சார்ஜ் எங்கே போடுறதுன்ற ஒரு ஆள் போட்டுட்டு காத்திருந்து அடுத்த ஆள் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே இந்த இடத்துல ஒரு பிளக் இருக்குது, அதே மாதிரி அந்த இடத்துல இருக்குது, அதே மாதிரி மேலே பாருங்க அந்த இடத்துல இருக்குது. அது ஏசிக்கானதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த அறை ஏசி அறை இல்லை. அடுத்தது இந்த இடத்துல ஒரு பிளக் இருக்குது, அடுத்தது இந்த இடத்துல ஒரு பிளக் இருக்குது. மொத்தமாக 4 பிளக் இந்த பகுதியில் இருக்குது. நாங்கள் இதுவரைக்கும் போனதுலேயே சார்ஜ் போடுறதுக்கு கஷ்டப்படாமல் கரைச்சிப்படாமல் 1-2 பிளக் மிச்சமாக இருந்தது இங்கே மட்டும்தான். இந்த இடத்துல ஒரு பெரிய ஜன்னல், தேக்கு மரம். இது தேக்கு நல்ல அழகாக வடிவாக இருக்குது பார்க்கும்போது. அதை தாண்டி குளியலறை பாருங்க, நல்ல சுத்தமான, அதை விட கொஞ்சம் பெரிய நீளமான குளியலறை தான் உள்ள பாருங்க. நாங்களும் தெரியுற மாதிரில இதுதான் நாங்கள் தங்கியிருந்த அறையில் இருக்கிற குளியலறை. ஏன் நான் இதெல்லாம் காட்டுறேன்டா, சில பேர் இப்போ வெளி மாவட்டங்களுக்கு நீங்கள் வரும்போது இந்த மாவட்டத்தில் ஏதாவது அறை தேடி தெரிவிங்க. ஏன்னா நிறைய இடங்களில் நாங்கள் போகும்போது அலைச்சல்களுக்கு உள்ளாகுவோம். சில இடங்களில் கதைப்பம் எடுத்து கூகுள் மேப்பில் பார்த்து கதைப்பம் அறை நல்லா இருக்குமென்ற மாதிரி சொல்லுவார்கள். உள்ளே போய் பார்ப்போம், அது அவ்வளவு நல்லா இருக்காது. நீண்ட தூரம் போட்டோம்ன்றதுக்காக அங்கே தங்குற நாட்களும் இருக்குது. எனவே இந்த மாதிரியான இடத்தை காட்டுறது எதிர்காலத்தில் நீங்கள் வந்தால் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து இந்த இடத்துல ஒரு பெரிய திரைச்சீலை போட்டு அதில் ஜன்னல் இருக்குது. பின்பக்கம் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை, வீட்டினுடைய பின்பகுதி மாதிரி தான் இருக்குது. அடுத்தது வேறு என்ன, இவ்வளவு தான் இந்த அறை. இதில் ஒரு அலுமாரி இருக்குமா, நான் காட்ட மறந்து போனேன், தம்பி தான் காட்டுறேன். இதில் கொண்டு வர பொருட்களை வைக்கக்கூடிய மாதிரி அலுமாரி இருக்குது. நல்ல ஒரு அறை, குறையில்லை. நாங்கள் ஏற்கனவே தங்கினமே 2 அறை 5000 ரூபான்னு சொல்லி கொழும்பில். அடுத்தது ஹம்பாந்தோட்டையில்.
அது தெரியல, அதை விட நல்லா இருக்கு இந்த அறை. எங்களுக்கு இது போதும், இது ஒரு 2 கட்டில் தேவையின்றி இல்லை எங்களுக்கு. இது இல்லை, நான் அதில் தம்பி படுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 பேர் வந்தால் இந்த அறை போதும். இதுக்கு நாங்கள் கொடுத்த பணம் 4000 ரூபாய். அந்த 5000 ரூபாவோட ஒப்பிடும்போது இது பரவாயில்லை. ஆனால் நாங்கள் ஆரம்பத்தில் முல்லைத்தீவில் கொடுத்தது 3000 ரூபாய், தொடர்ந்து 3000 ரூபாய். இந்த இடத்து தான் 3000 ரூபாவோட கொஞ்சம் கூட. ஆனால் கொழும்போட ஒப்பிடும்போது குறைவாக தான் இருக்குது. கொழும்பு தலைநகரம்ன்றது அப்படி தான் இருக்கும், ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ நாங்கள் இங்கேருந்து வெளியில் போக போகிறோம். வெளிப்பகுதியையும் பாருங்க என்ன மாதிரி வடிவாக இருக்குன்னு. ஏதாவது விட்டுட்டு போகிறோமா? இப்போ இந்த இடையில் போய் திரும்ப அப்படியா முடியாது. சரி வாங்க, வெளிப்பகுதியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உண்மையிலேயே அவ்வளோ வடிவாக இருக்குது. வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்லலை, எவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்க. இந்த பகுதி வந்து ஒரு 3 அறை இருக்குது. அதை தாண்டி அந்த பக்கம் ஒரு உணவகம் இருக்குது. இதில் நடைபாதையால் போய் நாங்கள் வெளியில் போகலாம். இந்த இடத்துல பாருங்க, அடுத்த நிறைய சாடிகள் எல்லாம் வச்சுருக்குது. சரி, இங்கே இருந்து நாங்கள் இனி வெளியில் போகிறோம். போய் அடுத்த பயணத்தை தொடங்க போகிறோம். எங்கே போக போகிறோம்ன்றதை வெளியில் வந்து சொல்கிறேன். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த இடத்தினுடைய முன்பகுதி, தாஜ் ரெசிடென்ஸ். நாங்கள் இடப்பக்கம் அனுராதபுரம் வீதிக்கு திரும்பித்தான் பயணம் செய்ய போகிறோம். புத்தளத்தில் இருந்து கரையோரமாக மன்னாருக்கு போகலாம் தானே. எதுக்காக அனுராதபுரம் வீதிக்கு வந்திருக்கிறேன்றதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு முதல் பழையதை ஞாபகப்படுத்துகிறேன். யாழ்ப்பாணத்தில் இருந்து இலங்கையை சுற்றலாமென்று என்னுடைய பயணத்தை தொடங்கி போட்ட காணொலிகள் எல்லாம் பார்த்துருந்தா அவங்களுக்கு தெரியும். திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, பொத்துவில் வரைக்கும் கரையோரமாகவே வந்த நாங்கள். அதுக்கு பிறகு பொத்துவில்ல இருந்து நாங்கள் உகந்தை மலைக்கு போனாங்கள். உகந்தை மலையில் இருந்து கதிர்காமம் வந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஆனால் அந்த பகுதியால் போக முடியாத ஒரு காட்டு பகுதி. அப்போ நாங்கள் உகந்தையில் இருந்து என்ன செய்து, நாங்கள் திரும்ப பொத்துவிலுக்கு வந்து பொத்துவில்ல இருந்து அப்படியே சுற்றி கதிர்காமத்துக்கு போனாங்க. அதே மாதிரி தான் இந்த பகுதியில் இருக்கிற இடமும். இந்த பகுதியில் பாருங்க, இதில் பொத்துவில் இருக்குது. பொத்துவில்ல இருந்து உகந்தைக்கு வந்து இப்போ இந்த உகந்தையிலேருந்து திரும்ப பொத்துவிலுக்கு போய் இந்த வீதியால் சுற்றித்தான் பிறகு கதிர்காமத்துக்கு வந்தாங்க. இந்த கதிர்காமத்துக்கு வந்தாங்க. ஏன் இதுக்குள்ளால் வர முடியாமல் இருந்ததுன்னா இதில் வந்து ஒரு பெரிய ஒரு காடு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பகுதியில் பாருங்கோ, நாங்கள் இப்போ புத்தளத்தில் நிற்கிறோம். இதுதான் என்னுடைய பயணத்தை ஆரம்பித்த இடம். அப்படியே அந்த பயணத்தை ஆரம்பித்த இடத்தால் அனுராதபுரம் வீதிக்கு திரும்பாமல் அப்படியே கரையோரமாக போகலாம்னு முடிவெடுத்து வந்தால் இந்த பகுதிக்கு அங்கால வீதி இல்லை. இதில் பச்சையாக இருக்கிறது வில்பத்து சரணாலயம். சுற்றி தான் போகணும். அப்படியே சுற்றி இந்த பக்கமாக வந்து இப்படியே நாங்கள் மன்னாருக்கு போக போகிறோம். எனவே இந்த பயணம் எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் இந்த பயணத்தை முடித்து யாழ்ப்பாணத்துக்கு வந்ததுக்கு பிறகு தான் எனக்கு ஒரு சிலர் தகவல் சொன்னார்கள். எப்படி என்றால், நான் புத்தளத்தில் இருந்து வில்பத்து சரணாலயத்தை சுற்றித்தான் மன்னாருக்கு வந்திருந்தேன். ஆனால் கரையோரமாகவே மன்னாருக்கு வரலாமாம். ஆனால் எனக்கு அப்படி ஒரு வழி இருக்குன்றது தெரியாது. கூகுள் மேப்லையும் பார்த்தேன்னா அதை தாண்டி அங்கே இருந்தவர்களோட கதைச்ச நேரம் அது அவ்வளவு சுலபமான விடயம் இல்லை என்று சொன்னார்கள். அதனால தான் நாங்கள் சுற்றி மன்னாருக்கு வந்த நாங்கள். அந்த பாருங்கள், நிறைய பறவைகள். அடுத்தது இந்த பகுதியை பாருங்கள், அவ்வளோ வடிவாக இருக்குது. அதில் நிற்கிற அந்த மரங்கள் எல்லாம் பறவைகள் இருந்த அந்த அடையாளம், எச்சங்கள் நிறையவே இருக்குது. இந்த பறவைகளை பறக்க வச்சா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பறவை இருக்குது, எங்களால் அதை பறக்க வைக்கிறதுக்கான வழி தெரியல. நான் இப்போ வடமேல் மாகாணத்தில் புத்தளம் மாவட்டத்தில் நிற்கிறேன். இதில் இருக்கிற இந்த இராணுவ தடைக்கு அங்கால வட மத்திய மாகாணத்தினுடைய அனுராதபுரம் என்ற மாவட்டத்துக்குள்ள நுழைகிறோம். இது அனுராதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற நொச்சியாகம என்ற இடம். இப்படி நேர போனால் அனுராதபுரம் நகரத்துக்கு போகலாம். ஆனால் நாங்கள் இடப்பக்கத்தால் பயணம் செய்ய போகிறோம். நிக்பாவ சந்தியாம் இந்த சந்திக்கு பேர். நொச்சியாகம என்ற இடத்துல இருக்குது.
நான் இப்போ தெஹேகம என்ற இடத்துல நிற்கிறேன். இந்த மாதிரியான சாப்பாடு இருந்தது. இந்த சாப்பாடு சாப்பிட்டு நான் நிறைய நாள் ஆகுது. இந்த இலங்கையை சுத்தம் பயணத்தை தொடங்கின வரைக்கும் இப்படி சாப்பாடு சாப்பிடலாம். நான் இன்றைக்கி பசிச்சு போடுது இதால் போகும்போது பார்க்கும்போது இந்த மாதிரி கடையும் இருந்தது. இப்போ இதெல்லாம் ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். சுட சாப்பிட்டா எப்படி இருக்கும்ன்றதை பார்ப்போம். இது பட்டிஸ் இருக்குது, அடுத்தது ரோல் இருக்குது, அடுத்தது வடை இருக்குது. நான் முதல் பட்டிஸ் சாப்பிட்டு பார்க்குறேன் இப்படி இருக்குண்டு. நல்ல சூடாக இருக்குது. அதோட என்ன சொல்கிறேன், முருகலாக இருக்குது. ரெண்டாவது வந்து உள்ளுக்கு நல்லா வேகி இருக்குது. இந்த மூணுமே வந்து சிறப்பாக இருக்கிறதால நல்ல சுவையாக இருக்குது. உள்ளே பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த கறி இருக்குல்ல தரமாக இருக்குது, சுவையாக இருக்குது. உள்ளே பாருங்க முட்டை பயன்படுத்தப்பட்டிருக்கு. கடலை வடையும் ஒன்று இருக்கும். இது ஒரே மாதிரி தான் இருக்கும். கடலை வடை, பட்டிஸ், அடுத்தது ரோல். கடலை வடையும் இருக்கும், பட்டிஸும் ரோலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பட்டிஸ் நல்ல சுவையாக இருக்குது. சாப்பிட்ட பிறகு ஒரு தேநீர் குடித்தா நல்லா இருக்கும். தேநீர் வந்துடுது, காபி. இந்த காபி சுவை அப்படி இருக்கு. தரமாக இருக்கு. நாங்கள் சாப்பிட்ட கிடையாது, இது சாப்பிட்ட இடம் இது. இந்த இடத்துல பாருங்கோ ஒரு பிள்ளையார் வச்சிருக்குது, பிள்ளையார் சிலை வச்சுருக்கு. அடுத்தது லக்ஷ்மியும் வைத்து வழிபடுறார்கள். நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அவருக்கு அந்த மேலே இருக்கிற வீட்டடிக்கு போக போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது ஒரு உணவகம் மாதிரி செய்திருக்கிறார்கள் போல் தெரியுது. மேலே போகிறதுக்கு முதல் எல்லாம் மேலே கூரையெல்லாம் பலதாக போயிருக்கு. மேலே போகிறதுக்கு முதல் இதில் ஒருக்கா இருந்து பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, காணும் பீச்சில் சுகமாக கடலை போட்டோம், கடலுக்கும் இப்போ கண்ணீர் மட்டும், காதலிக்கும் போது கண்ணு தெரியாது கண்ணு. இப்போ இந்த பகுதியில் இருக்கிற இந்த கட்டில எப்படி செய்து வச்சுருக்கார்கள் பாருங்கள். மேலே ஒரு மெத்தை போட்டிருக்கு, அதை தாண்டி எல்லாமே மரங்களால் செய்திருக்கு. அதை விட இந்த மேல் பகுதியை பாருங்க, பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் போட்டு மேல் வீடு மாதிரி செய்திருக்கிறார்கள். அதுக்கு மேலே ஏறி போகிறது உயிராபத்தை ஏற்படுத்துமான்னு தெரியாது. இங்கே பாருங்க, ஒரு எதிர்பார்ப்போடு தொடங்கி இந்த நிலையில் இருக்குது. இது பார்த்த உடனே நல்லா இருந்தது. இப்படி வியாபாரம் தொடங்கும் போது இதை கைவிடாமல் செய்திருந்தால் இது இந்த இடத்த இப்படி எதோ எடுபட்டிருக்குமென்னு எனக்கு தெரியலை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு புதுசாக இப்படி ஒரு உணவகம் தொடங்குறீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு இடத்தை செய்தால் மக்கள் வந்து ஆர்வத்தோடு வருவார்கள். வெறுமனவே உணவம் தாண்டி மக்கள் ரசிக்கிற சில விடயங்கள் இருக்கும். அந்த மாதிரியான விடயங்களை உள்ளிருத்தால்தான் நல்லா இருக்குமென்னு நான் நம்புகிறேன். அந்த இடத்தையும் ஒரு அறை மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கே வாங்கோ, மண்ணால் செய்திருக்குது. உண்மையிலே அவ்வளவு தரமாக இருக்குது தெரியுமா. நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. இதுக்குள்ளே வந்த உடனே உள்ளே வாங்கோ. இதில் ஒரு கட்டில், இந்த இடத்த ஒரு கண்ணாடி, அதை தாண்டி எல்லாம் பயன்படுத்தாமல் இந்த நிலையில் இருக்குது. உண்மையிலே ஒரு புதுசாக கட்டின மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் அவ்வளோ நல்லா இருக்கும். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, இப்படி ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டி ஏதாவது பொழுதுபோக்காக நாங்கள் இருக்கிறதுக்கோ அல்லது என்னுடைய ஒரு சின்ன அலுவலகம் மாதிரி ஏதாவது வச்சுருக்கோம்ன்ற ஒரு ஆசை இருக்குது. அதுலேயும் அப்படி அந்த அறைகள் மாதிரி இருக்குது. அடுத்தது அந்த இடத்துலையும் பாருங்க
இந்த கொரோனாவால் பின்னடைவை சந்தித்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த வீதியால் பயணம் செய்து வரும்போது தெருவோரத்தில் இருந்து அந்த கடையில் சாப்பிட்டு நாங்கள் ஒரு சிங்கள அம்மா தான் எங்களோட அன்பா கதைச்சார். அவருக்கு ஓரளவான ஆங்கிலம் தெரியும், எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் 2 பேருமே தெளிவான உரையாடக்கூடிய மாதிரி இருந்தது. நாங்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு அந்த சுற்றுச்சூழலை சுற்றி காட்டி போட்டு அதுக்கு பிறகு வந்து அந்த அம்மாவோட கதைச்ச நேரம் அந்த அம்மா எனக்கு சொன்ன தகவல் வந்து உண்மையிலேயே அதை எப்படி சொல்கிறது, ஒரு மனவேதனைக்குரிய ஒரு விடயம் தான். ஏனெண்டா அந்த நான் சுற்றுச்சூழலில் காட்டியிருப்பேனே, மேல் ஒரு வீடு மாதிரி, அது ஒரு உணவகமாக தான், ரெஸ்டாரண்ட் மாதிரி நிறைய பேர் வந்து தங்கி கூட போயிருக்கிறார்கள். அந்த ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு அது தொடங்கி இருக்கிறார் அந்த அம்மா. ஆனால் என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால், அந்த திட்டம் தொடங்கி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த திட்டத்தை அந்த அம்மாவும் அவருடைய கணவர் சேர்ந்து தான் தொடங்கி இருக்கிறார். எனவே அவருடைய ஒரு உறுதுணையோட தொடங்கப்பட்ட அந்த ஒரு செயற்திட்டம் கொஞ்ச காலம் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பக்கம் கொரோனா, இன்னொரு பக்கம் அவருடைய கணவர் வந்து இறந்துட்டார். அப்போ நான் என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்ட நேரம் கழுத்தில் இப்படி வெட்டி காட்டியிருந்தார். அப்போ நான் கேட்டேன் தற்கொலையான்னு சொல்லி கேட்ட நேரத்தில் ஓமண்டு அந்த அம்மா சொல்லியிருந்தா. அந்த அம்மாட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்ட நேரம் தன்னுடைய அந்த கணவர் வந்து அவருடைய நண்பரோடு ஏதோ ஒரு முரண்பாடு, ஏதோ ஒரு பிரச்சனையில் அந்த மாதிரி செய்ததாக சொல்லியிருக்கிறார். சில வேளைகளில் அதில் எனக்கு அவ்வளவு உறுதியாக தெரியலை அது தற்கொலையா கொலையாண்டு. ஆனால் அந்த அம்மாட்ட நான் திரும்ப கேட்டேன், நான் சூசைடாண்டு. அதுக்கு அந்த அம்மா ஓமன்னு சொன்னவா. எனவே அந்த கணவர் தற்கொலை செய்ததுக்கு பிறகுதான் இந்த அம்மா நடத்தின அந்த சுற்றுச்சூழல் பகுதி, ஒரு தங்குமிடம், அதை விட உணவகங்கள் எல்லாம் இருந்திருக்குது. அதை பார்க்கும்போதே அது உண்மையிலே செயற்பட்டு கொண்டிருந்திருந்தால் இவ்வளவு நல்லா இருந்திருக்கும் என்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு உணவக மண்டபம் திறந்து அந்த உணவகத்தில் அந்த அம்மா சமையல் செய்கிற அந்த அம்மாவும் அம்மாவினுடைய மருமகளும் தான் அந்த இடத்த அந்த உணவகத்தை நடத்துகிறார்கள். மருமகள் சில வேளைகளை உதவிக்கு நின்றுருக்கலாம். ஆனால் நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு உண்மையிலே அவ்வளவு தரமாக இருந்தது. ஒரு குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, நல்ல சூடாக மொறு இருந்தது. சாப்பிடவே அவ்வளோ ஆசையாக இருந்தது. தேநீரும் நல்லா இருந்தது. ஆனால் இதில் என்ன கவலையான விடயம் என்று சொன்னால், அந்த கணவர் தற்கொலை செய்து கொண்டதனுடைய விளைவாக இப்போ அந்த அம்மா முன்பு எதிர்பார்த்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாதான், அந்த எதிர்பார்த்து வாழ்ந்த வாழ்க்கையை தொலைத்திருக்கிறார் அல்லது இழந்திருக்கிறார். இப்போ அன்றாடம் உழைத்து இந்த மாதிரி நான் எங்களை மாதிரி யாராவது போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா தான் அந்த அம்மாவினுடைய வாழ்க்கை ஓடும் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் பிள்ளைகள் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இருந்தாலும் சிங்கள மக்கள் அதிகமாக பிள்ளை உழைத்தாலும் தாயும் உழைக்கணும் என்று உழைக்கிற சூழ்நிலையை என்னால் இதுவரைக்கும் நான் சுற்றி வந்ததன் அடிப்படையில் அறிய முடிஞ்சது. இருந்தாலும் கணவர் தற்கொலை செய்ததன் விளைவாகத்தான் நான் காட்டின பகுதி கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றது அந்த அம்மா சொல்லியிருந்தார். நான் கேட்டேன், செய்யலாம் தானே என்று சொல்லி கேட்குற இடத்துல கையால் காசு இல்லை என்ற மாதிரி சொல்லியிருந்தார். உண்மையிலேயே கொஞ்சம் கவலையாகத்தான் இருந்தது. இப்படி நிறைய பேர் தவறான முடிவுகள் எடுத்து தற்கொலை செய்கிறதால உங்களுடைய குடும்பமும் உங்களை நம்பி இருக்கிறவர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்றதை யோசிச்சு கொள்ளுங்க. ஒயாமடுவ சந்தி என்று இருக்குது. இந்த சந்தியால் இடது பக்கம் திரும்பணும். நிறைய எருமை மாடுகள் இந்த இடத்துல, நிறைய மாடுகள், நாட்டு மாடுகள், அதை தாண்டி எருமை மாடுகளும் அதிகமாக இருக்குது. இந்த பகுதியில் பாருங்க, நிறைய பாறைகள், ஒரு பெரிய மலை தான் இருக்குது இந்த பகுதியில். பாறை அடிப்படையாக கொண்டு தந்திரி மலை என்று சொல்லியிருக்கிறார்களான்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ வடமத்திய மாகாணத்தில் நிற்கிறேன். இந்த பயணத்தை வடமேல் மாகாணத்திலிருந்து தொடங்கி வடமத்திய மாகாணத்துக்கு வந்து இப்போ நான் எங்கே நுழைய போகிறேன்டா, வடக்கு மாகாணத்துக்குள்ளே நுழைய போகிறேன். தமிழர்கள் அதிகம் வாழ்கிற பகுதிகளில் வட கிழக்கு பகுதி முக்கியமானது. அந்த அடிப்படையில் நான் இப்போ வடக்கு மாகாணத்துக்குள்ளே நுழைந்து விட்டேன்.
எங்கண்ட இடத்துக்கு வந்துட்டோம். நான் வரும்போது அதில் ஒரு இராணுவ தடை இருந்ததல்ல, அதில் இருந்து இங்கால வடக்கு மாகாணம். இந்த பகுதியை பாருங்க எப்படி இருக்குண்டு. உண்மையிலேயே அவ்வளவு ஆழம். இப்படி கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கவே பயங்கரமாக பயமாக இருக்குது. இதுலேருந்து விழுந்தா என்னடா நடந்துருமென்ற ஒரு பயம்தான் எனக்குள்ளே இருக்குது. இந்த பகுதியிலையுமே சிங்கள மக்கள் தான் வாழ்கிறார்கள் போல இருக்கு. இங்கே பாருங்க, இதில் ஒரு மன்னார் மாவட்டத்தில் நிற்கிறேன். இப்போ நான் நிற்கிற இந்த இடத்துல இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போனால் வடமத்திய மாகாணத்தினுடைய எல்லை பகுதிக்கு போக முடியும். இதில் வார சந்தியால் வலப்பக்கம் திரும்பினா மதவாச்சிக்கு போகலாம், இடப்பக்கம் திரும்பினா தலைமன்னாருக்கு போகலாம். இந்த இடத்த பாருங்க எவ்வளவு குளிர்மையாக இருக்குன்னு. இந்த பக்கம் பாருங்க எவ்வளவு மரங்கள் நிற்குதுங்க, அருமையாக இருக்குது. இதில் ஒரு வாய்க்கால் நீர் ஓடிக்கொண்டிருக்குது. நண்பர்களோட வந்து தனியாக குளிச்சா அலுப்பு வந்துடும். நண்பர்களோடு வந்து குளிக்கணும், தட்டமாக இருக்கும், நீரோட்டம் காணாது. இந்த பக்கம் தண்டவாளம். இந்த இடத்துல ஏற்கனவே பாலம் இருந்திருக்குது, அது சேதப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. பிறகுதான் இந்த புதுப்பாலம் கட்டியிருக்கிறார்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தண்டவாள பாதையினுடைய பாலம். வணக்கம் அம்மா. இது எந்த இடமே இடம்? என்ன பேர்? மினிப்பாம். ஏன் அப்படி சொல்றது? இல்லை பாம் இருக்கா? கச்சான் எவ்வளோ கச்சான்? ஒன்று சாப்பிடு பார்க்கட்டா, நல்லா இருக்குமோ? நீங்கள் வறுக்கிறதா இல்லை? நல்ல கச்சான். எவ்வளோ காலம் கடை வச்சுருக்கீங்க? 3 வருஷமா? அது தருவோம்மா. விரும்பினா தரலாம், விருப்பம் இல்லைண்டா தப்பிக்கொண்டு போங்க. கொஞ்சம் கஷ்டம் இப்போ உங்கள்கிட்ட. சரியம்மா, நன்றி. எந்த இடம்? இது எந்த இடம்? இது இடம் மினிப்பாமா? அது இதுலேருந்து விழுந்து போவீங்க பெண்ணுக்கு. என்ன பேர் தம்பியாக்களுக்கு? தம்பிக்கு என்ன பேர்? தம்பிக்கு சிந்திஜன். இதில் பாருங்க, இராணுவ பண்ணை ஆதிய புலியான் குளமண்டு எழுதியிருக்கு. இதில் ஒரு பண்ணை இருக்குது, மா வச்சிருக்கிறார்கள். அதை தாண்டி நிறைய பயிர்கள் இந்த பகுதியில் செய்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இதில் இருக்கிற இந்த இராணுவ தடையை தாண்டி அங்கால போகாமல் இடப்பக்கம் பாருங்க ஒரு வீதி ஒன்று போகுது. இந்த வீதிக்கு நாங்கள் திருப்போகணும். இதில் பாருங்க நுழைவாயிலில் வெல்கம் டு குஞ்சுக்குளம் அப்படின்னு போட்டிருக்குது. நாங்கள் இப்போ குஞ்சுக்குளம் பாலத்தடிக்கு போக போகிறோம். அங்கே வந்து வாகனங்கள் போகிற பெரிய பாலம் எல்லாம் இல்லை. அந்த இடத்துல ஒரு என்ன சொல்கிற தொங்கு பாலம் இருக்குது. அந்த பாலம் உண்மையிலேயே நல்ல வடிவாக இருக்கும். அந்த தொங்கு பாலத்தை பார்த்துட்டு வருவோம். இங்கே பாருங்க ஆறு எவ்வளோ வேகமாக ஓடிக்கொண்டிருக்கு. அதை தாண்டி இந்த பக்கம் பாருங்க, அருமை அருமை அழகின் அழகே இந்த குழந்தான் அடி என்று சொல்கிற அளவுக்கு நல்ல வடிவாக இருக்குது. உண்மையிலேயே அவ்வளவு என்ன சொல்கிற அந்த புகைப்படத்துக்கும் பார்க்குறதுக்கும் இந்த ரசனையை ஏற்படுத்துகிற மாதிரியே இருக்குது. அடுத்தது இந்த பகுதியில் மேலே பாருங்க, இப்படி முழுமையாக மரங்கள் நிழல் தந்து கொண்டு இருக்குது, நல்ல வடிவாக இருக்குது. நாங்கள் இப்போ அடுத்தது அங்கே போகணும்னா சரியா
குஞ்சுக்குளம் தொங்கு பாலத்தில் இப்போ ஏற போகிறோம். இந்த படியில் ஏறி போய் தான் ஏறணும். இந்த கம்பியை பார்த்தீங்களா, அவ்வளோ பலமாக இருக்குது. தேர் இழுக்கிற கயிறு மாதிரி இருக்குது. ஆனால் கயிறையும் தாண்டி இது எவ்வளோ பலமானதுன்றது உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் நடக்கும்போது பதட்டமாக தான் பயமாக நடப்பேன். அதை பார்த்துட்டு சிரிக்காதேங்க. என்னதான் நாங்கள் பாதுகாப்பாக நிற்கிறோம்னு தெரிஞ்சாலும் உயரத்தில் நிற்கும்போது ஒரு விதமான பயம் பெறும். அந்த பயத்தோட கொஞ்சம் நேரம் நடந்து பழகினா கொஞ்சம் வேகமாக நடக்கலாம். ஆத்தி கொஞ்சம் தூரம் நடந்து அந்த பகுதிக்கு போவோம். அந்த இடத்துல பாருங்கள் ஒரு வீதி தெரியுதா? அந்த வீதியால் நாங்கள் வந்து அந்த பக்கம் எங்கள்ட பைக்கை விட்டுட்டு இப்போ இந்த தொங்கு பாலத்தால் நடந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே நல்லா இருக்குது. இந்த என்ன சொல்கிறேன், கொஞ்சம் வேகமாக நடந்தால் நல்லா இருக்கும். எனக்கு பயம் இல்லை, துவாக பயமாக இருக்குது. அப்போ நான் அவரை தான் நான் பார்க்கணும். குஞ்சுக்குளம் தொங்கு பாலம் என்று சொல்லப்பட்டாலும் இந்த கீழே ஓடுற ஆறு இருக்குல்ல, இந்த ஆறுக்கு பேர் மல்வத்து ஆறு. இந்த ஆறு எங்கே இருந்து உருவாகி வருதுன்னா இலங்கையினுடைய வட மத்திய மாகாணத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் ரெத்திக்கலை மற்றும் இனாமலுவ என்ற பகுதிகளில் இருந்து உருவாகி வருது. குறிப்பாக இது இலங்கையில் நீளமான ஆற்றுப்படுக்கைகளில் இரண்டாவதாக பார்க்குறார்கள். இதனுடைய நீளம் 162 கிலோமீட்டராம். அப்போ பெரிய ஒரு நீளமான ஆறு தான். நினைச்சு பார்க்குற அளவுக்கு இல்லை, இன்னும் இருக்குது, குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. மாலை வேளையில் வந்தால் கொஞ்சம் நிறைய பேர் இந்த இடத்த நிற்கும்போது நல்லா இருக்கும். அது என்ன சொல்கிறோம், ஒரு பயங்கரமான பயத்தோடு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இந்த கடுமையான வெயிலுக்குள்ளே வந்துனுண்டா பயத்தோடு சேர்த்து மண்டை வெடிச்சுப்போம். வடமத்திய மாகாணத்தில் உருவாகிறதுன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து அனுராதபுரத்தினுடைய பகுதிகளில் தானே அதிகமான நீரேந்தும் பகுதியாக இருக்குது. எங்கே தொடங்கினாலும் நிறைய இடங்களில் இருந்து வர நீர் வந்து இந்த ஆறோடு வந்து சேரும் தானே. அந்த அடிப்படையில் 70% நீர் ஏந்தும் பகுதி அனுராதபுரத்தில் இருக்குதாம். அதை தாண்டி அடுத்ததாக வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களில் இந்த ஆறு வந்து நீரை ஏந்தி கொண்டு அப்படியே மன்னார் மாவட்டத்தினுடைய அரிப்பு என்ற பகுதியினூடாக கடலோட போய் கிளக்கிறதா. குஞ்சுக்குளம் தொங்கு பாலம் இந்த பகுதிக்கு நானும் தம்பியும் வந்த நேரம் யாருமே இல்லை. நான் யோசித்தது, அடடா இங்கே யாருமே வாரதில்லை போல இருக்குண்டு. ஆனால் இப்போ நான் இதில் நின்று ஒரு கொஞ்ச நேரம் ஆகையில் நிறைய பேர் இந்த தொங்கு பாலத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, அந்த என்ன சொல்கிறார்கள், ரெண்டு பக்கம் கையை பிடிச்சி கொண்டு தான் வந்து கொண்டிருக்கேன் பயத்தில். நாங்கள் இப்போ இந்த வீதியால் திரும்ப போகிறோம். இது மடு சந்தி. மடு கோயிலுக்கு போகிறோம். இந்த பகுதி ஒரு காட்டு பகுதி. நாங்கள் யானை இருக்குமென்ற ஒரு எச்சரிக்கையோடு தான் பயணம் செய்யணும். யானை எப்போவுமே குறுக்க வரலாமண்டு. ஏனெண்டா அதில் எச்சரிக்கை பலகையும் போடப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் பயணம் செய்கிற நேரம் 3 மணி. ஆனால் மிதிவண்டியில் இந்த இடத்த பாருங்க, யானை இருக்குது மெதுவாக போக சொல்லி போட்டிருக்குது. நாங்கள் மாலை வேளையில் மிதிவண்டியில் வந்தாங்க. அதை நினைச்சு பார்த்தா ஐயோ நாங்கள் இவ்வளோ தூரம் மிதிவண்டியில் உலக்கி இருக்கிறோமான்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா அவ்வளவு கரைச்சல் தெரியுமா மிதிவண்டி உலக்கி வாரது. மடு கோயிலுக்கு கிட்ட வந்துட்டேன். இடத்துல பாருங்க ஒரு சுரூபம் இருக்குது. இப்போ நான் மடு தேவாலயம் இருக்கிற அந்த பகுதிக்கு போகிறேன். நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த உள் பகுதிக்கு வரேன். நாங்கள் முதல்வருக்கா மிதிவண்டியில் வரும்போது இந்த மடு நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது. அப்போ மிதிவண்டியை வெளியில் விட்டுட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அதனால் அந்த சந்தர்ப்பத்தில் வர முடியலை. இப்போ பைக்கில் வந்திருக்கிறோம். அதை தாண்டி இந்த பகுதியில் மக்கள் தொகை குறைவாக இருக்கிறதால இலகுவாக நாங்கள் போய் பார்த்துட்டு வரலாம்.
இந்த இடத்து பாருங்க நிறைய இருக்கைகள் இருக்குது பாருங்க. அந்த இடைப்பகுதிகள் எல்லாம் நிறைய மரங்கள் நிற்குது. பெரிய பெரிய மரங்கள் ஒரு பக்கம் இருக்க, சின்ன சின்ன வயது வேறுபாடுடைய நிறைய மரங்கள் நட்டிருக்கிறார்கள். மடு மரியால் ஆலயத்தில் நிற்கிறேன். இந்த மடு தேவாலயத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கை முழுதுமே இருந்து இங்கே நடைபெற ஒரு முக்கியமான ஒரு திருவிழா அல்லது உற்சவம் என்று சொல்லலாம். அது வந்து ஆவணி மாதம் ஆகஸ்ட் மாத காலப்பகுதியில் நடைபெறுறது. அந்த காலப்பகுதியில் இலங்கை முழுதுமே இருந்து நிறைய பேர் இந்த பகுதிக்கு வருவார்கள். குறைந்தது 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையை இங்கே காண முடியும். நீங்கள் அந்த திருவிழா காலத்தில் வந்தால் இது இப்போ பார்க்குறதுக்கும் அந்த திருவிழா காலத்தில் பார்க்குறதுக்கும் தொடர்பே இல்லைன்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. அதை விட இந்த தேவாலயத்தை பொறுத்த வரைக்கும் 400 ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுது. தமிழர்கள் மட்டுமில்லை, சிங்களவர்களும் கூட இந்த தேவாலயத்துக்கு வந்து தரிசிக்கிறது, தேவாலயத்துக்கு வந்து வணங்குறது வழமையாக இருக்குது. அதை விட இந்த தேவாலயத்தை பொறுத்த வரைக்கும் இறுதி யுத்தம் இடம்பெற்ற அந்த காலப்பகுதியில் அதிகமான மக்கள் ஒன்று கூடிய இடமாக பார்க்கப்படுது. நிறைய பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்து இந்த தேவாலயம் இருக்கிற சூழலில் தானே அதிகமானவர்கள் வாழ்ந்திருந்தார்கள். அந்த காலப்பகுதியிலெல்லாம் இலங்கை இராணுவம் எறிகணை தாக்குதலை நடத்தி இருக்குது. 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத காலப்பகுதியில் இந்த ஆலயத்தை சுற்றி இருந்த மக்களையும் இந்த ஆலயத்தையும் குறிவைத்தோ தெரியவில்லை, எறிகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் இந்த ஆலயம் பெரிய அளவில் சேதப்பட்டிருக்குது. தேவாலயத்துக்கு உள்ளுக்கு 400 ஆண்டுகள் பழமையான இங்கே வாரவர்களுக்கு அருள் வழங்கி கொண்டிருந்த அன்னையினுடைய திருவுருவச் சிலை வந்து அதனுடைய பாதுகாப்பு கருதி மன்னாரில் இருக்கிற தேவன்பட்டி புனித சௌரியர் ஆலயத்துக்கு எடுத்து செல்லப்பட்டதாக சொல்லப்படுது. 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இங்கே வந்து எறிகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக நான் சொல்லப்பட்டாலும் இதுக்கு முதலும் இன்னொரு சம்பவம் நடந்திருக்குது. அது 1999ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி காலப்பகுதியில் அப்போது நடத்தப்பட்ட அந்த எறிகணை தாக்குதலில் 44 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 60க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்ததாக சொல்லப்படுது. எனவே அந்த படுகொலையை மடு தேவாலய படுகொலை என்று இப்போவுமே நினைவு கூறுறது வழமை. அந்த அளவு இந்த மடு தேவாலயம் வந்து தமிழர்களினுடைய வாழ்க்கையிலும் அதுபோல் கிறிஸ்தவர்களினுடைய அந்த வரலாற்று வாழ்க்கையிலுமே ஒரு முக்கியமான தேவாலயமாக இருக்குது. எனவே இன்றைய நாளில் இந்த மடு தேவாலய பகுதிக்கு வந்ததில் மகிழ்ச்சி. உள்ளுக்கு போய் காணொளி எடுக்க முடியாது, உள்ளுக்கு போய் காணொளி பதிவு செய்ய முடியாதுன்றதால முன்னுக்கு நின்று இந்த பகுதியை உங்களுக்கு காட்டி போட்டு போகிறேன். பாருங்கள், இப்போவுமே கட்டட வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. அதை விட இந்த தேவாலயத்தை சுற்றி இருக்கிற பகுதிகளை பார்த்தா அவ்வளவு மன நிம்மதியாக இருக்குது. மடு என்ற பிரதேசத்தில் நிற்கிறேன். இப்போ இந்த இடத்தை இருந்து திருக்கேதீச்சரம் நோக்கி நகர போகிறேன். திருக்கேதீச்சரம் இந்த இடத்துல இருந்து சராசரி ஒரு 29 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த வீதியால் நேர போனாலே திருக்கேதீச்சரம் தான் வருது. ஏற்கனவே நாங்கள் ஒரு தடவை மிதிவண்டியில் பயணம் செய்து வந்திருந்தோம். அந்த நேரம் இந்த பாதையை தேர்வு செய்ய வேண்டாம் என்று இங்கே இந்த ஊரில் இருந்த மக்கள் எங்களுக்கு அறிவுறுத்தி இருந்தார்கள். அந்த அளவுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிற மாலை வேளையில் அதுவும் இருள்ற நேரத்தில் போகும்போது பயமாக இருக்கும். எனவே அதை தவிர்த்து கொள்வது நல்லம் தானே. இந்த மாதிரியான வீதியால் பயணிக்கும் போது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். இந்த வீதியில் மிகவும் வேகமாக போகிறது ஆபத்து. ஏனெண்டா சறுக்கும். நாங்கள் இப்படி போகும்போது ஏதாவது திடீரென்று ஒன்று குறுக்க வந்துடுதுன்னு வையுங்க. உதாரணத்துக்கு கரடி திடீரென்று குறுக்க வந்தால் நாங்கள் எப்படியும் கொஞ்சம் சுளிக்க பார்ப்போம். அப்படி சுளிக்கிற நேரத்தில் எங்களை வெளுத்தி விட்டுரும். கிரவல் அந்த என்ன சொல்கிற சின்ன சல்லி தூள்கள் மாதிரி இருக்குது கீழே. நாங்கள் இந்த வீதியை பயன்படுத்தாமல் மடு சந்திக்கு போய் திரும்ப கேதீச்சரம் நோக்கி போகிறேன்னா 45 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். இது 29 கிலோமீட்டர் தான். ஒரு விதமான மனப்பயமும் இருக்குது தான். வழிகாட்டாமல் போய் கொண்டிருக்கிறேன். யானையினுடைய சாணியெல்லாம் இருக்குது. காட்டு யானைகள் கடக்கும் பிரதேசம் ஒன்று போட்டிருக்குது இந்த வீதியால். நாங்கள் இப்போ காட்டு யானை திடீர்னு வந்து நான் ஓட்டம் மூடுவோம். என்ன
எல்லாம் விதி தான். எனக்கு சிரிப்பாகவும் இருக்குது. சிரிப்பை தாண்டி நாங்கள் கொஞ்சம் அவதானமாகவும் பயணம் செய்யணும். கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் ஒரு வாகனங்களும் இல்லை. இன்னும் 12 கிலோமீட்டர் பயணம் செய்தால் திருக்கேதீச்சரம். அம்மா இது எந்த இடம்? இது படம் பரிபுரம் தானே? பருப்பு கிடம் தானே? இதில் குடும்பங்கள் இருக்கா? இங்கே எங்கே இருக்க குடும்பம்? உள்ளே வரும் சரி சரி. நாங்கள் இங்கே மடுவுலேருந்து வரோம். இது யானைக்காடா? யானை ராவையில் குளிக்கலாம். அது மழை நேரமாக இருந்தால் ஆக பிரச்சனை. அடடா. இப்போ ஒரு அளவில் பரவாயில்ல. சரிம்மா. சரி சரி. நான் இப்போ பயணம் செய்கிற இந்த வீதியில் அடுத்ததாக வர பகுதியை பாருங்கோ. இசையோட பாருங்கோ இப்படி இருக்குன்னு. உண்மையிலே அவ்வளவு சிறப்பாக இருக்கும். 2 பக்கமுமே மரங்கள், நல்ல நிழல் பகுதியாக இருக்குது. சிலை வச்சிருக்குது. இதில் இருந்து ஒரு 600-700 மீட்டர் தூரத்தில் திருக்கேதீச்சரம் கோயில். நிறைய பேர் அதில் போய்கொண்டிருக்கணும். அந்த இடத்த போகிற எல்லாருமே என்னோட வந்து கதைத்தார்கள். என்னுடைய சேனல் பார்க்குறதா சொல்லியிருந்தார்கள். கொஞ்சம் நேரம் கதைச்சன். நான் நிற்கிறது திருக்கேதீச்சரம் வளாகத்தில். குறிப்பாக சொல்லணும், என்னை பார்த்துட்டு அந்த அண்ணா கேட்டார், சேனலில் பார்க்கும்போது கொஞ்சம் வெளிச்சமாக தெரிஞ்சீங்க, இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஃபில்டர் ஏதாவது போட்டு எடுக்கிறீங்களான்னு கேட்டுட்டார் என்ன. ஏனெண்டா நாங்கள் பயணத்தை தொடங்கும் போது இருந்த நிறத்துக்கும் இப்போ அவ்வளோ வித்தியாசம்ன்றதை பாருங்க. அது இதுவும் அவ்வளோ வெள்ளை இல்லை தான். நான் இந்த கீழ்ப்பகுதியை கையை பார்க்கும்போது எனக்கே விளங்குது, என்னடா இது இப்படி கருத்து போயிருக்கிறேன்ன்ற மாதிரி எனக்கே விளங்குது. ஒன்றும் செய்ய முடியாது. இதில் பாருங்க ஒரு மண்டபம் மாதிரின்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி சரியாக தெரியலை. அப்படியே இந்த பக்கம் பாருங்க, இதில் இருக்கிறது தான் திருக்கேதீச்சரம் கோயில். நீங்கள் பார்க்குற இந்த திருக்கேதீச்சரம் கோயில் ஆரம்ப காலத்தில் இருந்த கோயிலான்னு சொல்லி கேட்டால் இல்லை, இது பிற்காலத்தில் கட்டப்பட்டிருக்குது. முன்பு இந்த இடத்துல ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோயில் இருந்திருக்குது. அந்த கோயில் அழிவடைந்து அதுக்கு பிறகு இந்த பகுதி காடாக இருந்திருக்குது. பிற்காலத்தில் இந்த இடத்துல ஒரு கோயில் இருந்ததுன்னு கண்டுபிடிக்கப்பட்டு தான் இந்த கோயிலை கட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக முற்காலத்தில் அந்த அழிவடைந்ததாக சொல்லப்படுகின்ற கோயிலினுடைய அந்த காலம், எந்த காலத்தில் அந்த கோயில் கட்டப்பட்டது, அதற்குரிய காலம் எதுன்றதை உறுதியாக சொல்லப்படாட்டியும் கிமு 6ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் கட்டப்பட்ட கோயிலாக சொல்லப்படுது. அப்படின்னா கிமு 6ஆம் நூற்றாண்டு அளவில் கட்டப்பட்ட கோயில் எந்த அளவு பிரம்மாண்டமாக பெருசாக இருந்திருக்கும்ன்றதை நாங்கள் ஊகிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஏனென்றால் நாங்கள் தஞ்சை பெரிய கோயிலை பார்க்குறோம். தஞ்சை பெரிய கோயில் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இவ்வளவு நுட்பமாக கட்டப்பட்டிருக்குதோ அதே மாதிரி இலங்கையிலேயுமே நிறைய கோயில்கள் இருந்திருக்குது. அந்த மாதிரியான கோயில் தான் இந்த திருக்கேதீச்சரம் கோயிலும். குறிப்பாக இந்த திருக்கேதீச்சரம் கோயிலை நாங்கள் இப்போ திருக்கேதீச்சரம் என்று சொன்னாலும் இதை மாதோட்டம் என்று சொல்வார்கள் முன்பு. அதுவுமே இந்த கோயில் அமைந்திருக்கிற சூழலை நீங்கள் அவதானிப்பீர்களாக இருந்தால் துறைமுக நகரத்துக்கு ஏற்ற மாதிரியான பகுதி. இது வந்து ஆரம்ப காலத்தில் துறைமுக நகரமாக தான் இருந்திருக்குது. அதுவுமே தமிழர்கள் கடல் வாணிபம் செய்து மிக செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்கிறார்கள். அதன் மூலமாக இந்த துறைமுகம் வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் என்றதை யோசிச்சு பாருங்க. அதுவும் அந்த காலத்தில் துறைமுகம் செய்து செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியவர்கள் இந்த பகுதியில் ஒரு பெரிய கோயிலை கட்டியிருப்பார்கள். அது வந்து அவ்வளவு சிறப்பாக
இருந்திருக்கும். அப்படி என்ன அந்த கோயிலுக்கு என்ன நடந்ததுன்றதை நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள். அந்த அடிப்படையில் நானும் ஒரு சில இடங்களில் தேடி எடுத்து உங்களோட சில தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன். இலங்கையில் போர்த்துகீசர்களால் பல கோயில்கள் அழிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த திருக்கேதீச்சரம் கோயிலும் போர்த்துகீசர்களால் அழிக்கப்பட்டிருக்குது. இது வந்து ஒரு பெரிய இயற்கை அனர்த்தத்தில் இருந்து கூட தப்பித்ததாக சொல்லப்படுது. கிபி 1545ஆம் ஆண்டு திடீரென்று கடல் பொங்கி இந்த மாதோட்டத்தினுடைய திருக்கேதீச்சரத்தினுடைய பல பகுதிகள் வந்து மணலால் மூடப்பட்டிருந்ததாம். சுத்தவர இந்த பகுதியில் எல்லாமே மணலால் மூடப்பட்டதாம். ஆனால் இந்த திருக்கேதீச்சரம் கோயில் இருந்த அந்த பழமையான கோயில் இருந்த பகுதி மட்டுமே எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருந்திருக்குது. குறிப்பாக 1545ஆம் ஆண்டு அந்த மாதிரியான ஒரு இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டிருக்குது. அதில் இருந்து தப்பித்த இந்த திருக்கேதீச்சரம் கோயிலில் 1585ஆம் ஆண்டு வரைக்குமே மிகச்சிறப்பான பூசைகள், மிகச்சிறப்பாக அந்த கோயில் இருந்திருக்குது. பிற்காலத்தில் இலங்கைக்கு போர்த்துகீசர்கள் வந்த போது இந்த திருக்கேதீச்சரத்துக்குள்ள நுழைந்து இங்கே இருந்த நிறைய விடயங்களை கொள்ளையடித்திருக்கிறார்கள். அதை தாண்டி இந்த இடத்துல இருந்த அந்த பழமையான திருக்கேதீச்சரம் கோயிலை இடித்து அந்த இடிபாடுகளை வைத்து அந்த கருங்கற்களை வைத்துத்தான் அந்த காலத்தில் மன்னர் துறைமுகத்தை கட்டினதா சொல்லப்படுது. அந்த மாதிரி இந்த இடத்துல இருந்த பழமையான அந்த திருக்கேதீச்சரம் கோயில் இடிக்கப்பட்டதற்கு பிறகு இந்த திருக்கேதீச்சரம் கோயில் இருந்த பகுதி மணலால மூடப்பட்டு மரங்கள் எல்லாம் முளைத்து இந்த இடம் வந்து ஒரு காடு போல காட்சியளித்திருக்குது. பிற்காலத்தில் இந்த நிலத்தை பயன்படுத்தின நேரம் அந்த பகுதியில் சில பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. 1926ஆம் ஆண்டிலும் 1949ஆம் ஆண்டிலும் புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த இடத்தை ஆராய்ச்சி செய்த நேரம் இங்கே வந்து நிறைய பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதாம். குறிப்பாக சிப்பிகள், சங்குகள், வளையல்கள், மட்பாண்டங்கள், பளிங்கு பாண்டங்கள், சிறுவர் விளையாடும் சிறு தேர்கள், பொம்மைகள், மனித எலும்புக்கூடுகள் போன்றவை இந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த அகழ்வாராய்ச்சி வந்து 1926 1949ஆம் ஆண்டு நடந்த நேரம் இந்த மாதிரி சில பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதற்கு முன்னமே இந்த இடத்துல ஒரு கோயில் இருந்ததா கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக 1872ஆம் ஆண்டு ஆறுமுக நாவலர் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றின் மூலமாக இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கின்றதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் அந்த அறிக்கையில் என்ன சொல்லி இருக்கிறார்டா, மாதோட்டத்தின் ஒரு பகுதியில் மறைந்து ஒரு மருந்து இருக்கிறது, ஒரு தேன்பொந்து இருக்கிறது, ஒரு திரவியம் இருக்கிறது என்று முன்னமே அதை சொல்லி இருக்கிறார். அதற்கு பிறகு இந்த இடத்துல இந்த திருக்கேதீச்சரம் கோயிலை கட்டி இருக்கிறார்கள். கிமு 6ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் கட்டப்பட்ட அந்த பெரிய பிரம்மாண்டமான கோயில் போர்த்துகீசர்களால் இடித்து அழிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டு மண்ணுக்குள் மூடப்பட்டிருந்த நிலையில் பிற்காலத்தில் இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கின்றதை கண்டுபிடிச்சு இந்த இடத்துல நாங்கள் இப்போ பார்க்குற இந்த கோயிலை 1903ஆம் ஆண்டு கட்டி முடித்து குடமுழுக்கு செய்திருக்கிறார்கள். இப்போ பார்க்குற இந்த திருக்கேதீச்சரம் கோயிலே பார்க்கும்போது ஒரு பெரிய கட்டுமானத்தோடு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த இடத்துல இருந்த மிக பழமையான அந்த திருக்கேதீச்சரம் கோயில் எப்படி இருந்திருக்கும்ன்றதை நினைத்து பார்க்கும்போதே எங்களுடைய மனதில் கவலை தான் வரும். ஏனென்றால் அது ஒரு பெரிய கோயிலாக, பிரம்மாண்டமான கோயிலாக இருந்திருக்கும். அதுவுமே செல்வ செழிப்போட தமிழர்கள் வாழ்ந்த பகுதியாக சொல்லப்படுகிற இந்த பகுதியில் எந்த அளவு பெருசாக கட்டியிருப்பார்கள் என்றதை நீங்களே யோசித்து பாருங்க. இதில் பாருங்க, ஒரு பெரிய சிவன் சிலை இருக்குது. திருக்கேதீச்சரத்தினுடைய பாலாவி தீர்த்தக்கரை. திருக்கேதீச்சரம் கோயில் பார்த்துட்டு அதுக்கு பிறகு யாழ்ப்பாணம் மன்னார் வீதியில் ஏறி யாழ்ப்பாணம் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் இப்போ பயணம் செய்கிற வீதியை பாருங்க, கொங்கிரீட் வீதி, கார்பெட் வீதி, கொங்கிரீட் வீதி. இந்த இரண்டோட ஒப்பிடும்போது என்னை பொறுத்த வரைக்கும் கார்பெட் வீதி நல்ல மண்ணு நினைக்கிறேன். ஏன்னா கொங்கிரீட் வீதியில் இந்த கொங்கிரீட் வெடிக்கக்கூடாதுன்றதுக்காக இடைக்கிட ஒரு இது மாதிரி போடுவார்கள், ஒரு கோடு மாதிரி இருக்கும். அந்த இது வந்து நாங்கள் பயணம் செய்யும்போது வாகனத்தை துள்ள வைக்குது, துள்ளி கொண்டு இருக்குது. நான் இப்போ பயணம் செய்கிற பகுதியில் இரண்டு பக்கம் பாருங்க, ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு வறண்ட நிலம் மாதிரி இருந்தாலும் இங்கே வந்து தாவரங்கள் வளர்ந்துருக்குது. மத்தியானம் இந்த வீதியால் நீங்கள் வந்தால் கட்டாயம் உங்களுக்கு வாழ்க்கை வெறுக்கிற அளவுக்கு வெப்பமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நான் மிதிவண்டியிலையும் இந்த பகுதியால் வந்திருக்கிறேன், அதை விட 1-2 தடவை பைக்லேயும் வந்திருக்கிறேன். இப்போ விடத்தல் தீவுன்ற இடத்துல நிற்கிறேன்.
இந்த காலநிலையை பாருங்க, இந்த மாதிரி காலநிலையில் பயணம் செய்கிறதும், அதுவுமே இந்த மாதிரி காலநிலையில் வாகன நெரிசல் இல்லாத இடத்துல பயணம் செய்கிறதும் அவ்வளவு நல்லா இருக்குது. என்னென்னு சொன்னால் நாங்கள் ஓரளவு சராசரியான வேகத்தில் பயணம் செய்யலாம். அதை தாண்டி வெயில் அடிக்கல, மாலை முன்கும் நேரம் உண்மையிலே அவ்வளவு தரமாக தான் இருக்குது. இவ்வளோ குரங்குகள் இருந்துட்டு எங்களை கண்டுட்டு ஏன் ஓடுறீங்க, ஏன் பிரச்சனை சொல்லுங்க, வேணும் உங்களுக்கு ஆதரவு ஒன்று தரலாம் வேண்டாம், உங்களுக்கு விளங்குது இல்லையாப்பா. நேரம் 6:30, இன்னொரு கொஞ்ச நேரத்தில் இருண்டுரும், முகம் தெரியாத அளவுக்கு இருண்டுரும். இப்போ நான் பூநகரி பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிக்குள்ளே நுழைகிறேன். பூநகரி என்றது கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்குது. பயணத்தை தொடங்கும் போது யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து அப்படியே இந்த பகுதியால் அப்படியே சுற்றி வந்து திரும்பவும் இந்த பகுதிக்கு வந்து இங்கே போய் யாழ்ப்பாணம் போய் சேர போகிறேன். இந்த குறிப்பிட்ட பகுதி வந்து கிளிநொச்சி. அப்போ இலங்கையை சுற்றலாமென்ற பயணத்தை தொடங்கும் போதும் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு வந்திருப்பேன். பயணத்தை நிறைவு செய்கிற கட்டத்திலேயும் கிளிநொச்சி மாவட்டத்துக்குள்ளே நுழைகிறேன். இது வந்து முழங்காவில் இல்லை, எந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்களா, லைக் பண்ணுறோம் அவங்கள கடை ஓனர் வெளிநாட்டில் இருந்து கார்டு கிடைக்கலன்றதுக்காக இங்கே வந்து வேலை செய்து உழைச்சி முன்னேறலாம்ன்றது ஒரு முன்னுதாரணமாக தம்பி இந்த கடையில் கொஞ்ச நாள் நின்றுட்டு திருப்பி தம்பி இந்த கடையில் இருந்து இங்கே வந்து இந்த கடையை எடுத்து இன்றைக்கு 10லேருந்து 12 பேர் இந்த கடையில் வேலை செய்யலாம். அதோட இன்றைக்கு பேக்கரி ஒன்று நாளைக்கு திறக்கிறார் மேலே. அந்த அண்ணா கதைச்சதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நாங்கள் முழங்காவில் இருக்கிற ஒரு உணவகத்தில் சாப்பிட்டு வெளியில் வந்த நேரம் தான் அந்த அண்ணா எங்களோட கதைச்சவர். நாங்கள் சாப்பிட்டு அந்த உணவகத்தினுடைய உரிமையாளர் இருக்கிறார் அல்லவா, அவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார். அங்கே போய் வீசா கிடைக்காம நிறைய நாள் கரைச்சல் பட்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் வெளிநாடே வெறுத்து போயிருக்குது. அங்கே உழைச்சு காசு உழைக்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் வீசா இல்லாமல் வாழ்றதுன்றது ஒரு பெரிய துன்பம். எனவே அந்த மாதிரி ஒரு துன்பத்தில் இருந்து அனுபவிச்சு வெளிநாடே வெறுத்து போய் அவர் என்ன செய்திருக்கிறார், வெளிநாட்டிலே இருந்து திரும்ப இலங்கைக்கு வந்து இங்கே ஒரு வியாபாரம் தொடங்கி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கூட ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்று அந்த அண்ணா எனக்கு சொல்லியிருந்தார். உண்மையிலேயே இது ஒரு நல்ல விடயம். ஏனெண்டா வெளிநாட்டில் வீசா கிடைக்காம அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தவர் அங்கே தொடர்ச்சியாக ஒரு கொஞ்சம் காலம் இருந்தால் கிடைக்கும் என்று நம்பி ஏமாந்து போகிறத விட அங்கே உழைச்ச பணத்தோடு இங்கே வந்து ஒரு முதலை போட்டு இங்கே வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆனால் எல்லாரும் இப்படி செய்வார்களான்னு தெரியல. உண்மையிலேயே அந்த உணவகத்தை நடத்தி வர அண்ணா வாழ்த்தப்பட வேண்டியது. இருண்டு விட்டது. சாதாரணமான இருள் என்று நினைக்க முடியாத ஒரு பெரிய இருள் தான். நேரம் 7 மணி ஆச்சுது. ஒரு காட்டுப்பாதைக்குள்ளால வந்து திருக்கேதீச்சரத்துக்கு வந்து அந்த காட்டுப்பாதையை பொறுத்த வரைக்கும் யானை கிடக்கிறதா கூட நிறைய பேர் இதுக்கு முதல் இன்றைக்கு வரும்போதல்ல இதுக்கு முதல் எனக்கு அறிவுறுத்தி இருந்தார்கள். இரவுல தம்பி இதால் போகாதேங்க, அதுவும் மிதிவண்டியில் போகாதேங்கொண்டு அந்த அளவுக்கு யானை கிடக்கிற ஒரு காட்டுப்பகுதி. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பகல் வேலைன்றதால பைக்கில் வந்ததால் அதால் வந்து திருக்கேதீச்சரத்துக்கு வந்து அங்கே இருக்கிற நிலையை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் 5 ஈச்சரங்களுக்குள்ள திருக்கேதீச்சரமும் ஒரு நல்ல நிலையில் இருக்குது. அன்று 14ஆம் தேதி 7ஆம் மாதம் 2023ஆம் ஆண்டு. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் நிற்கிறேன். குறிப்பாக இந்த பகுதி எங்கே இருக்குண்டா, மன்னாரில் இருந்து யாழ்ப்பாணம் பயணம் செய்யும் போது முழங்காவில் என்ற இடம் பெறும். அந்த இடத்தை தாண்டி யாழ்ப்பாண பக்கம் வரும்போது இடையில ஒரு குமிழமுனி என்ற பெயரில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தை தான் இப்போ நிற்கிறேன். இங்கே இருந்து அடுத்த கட்டமாக பயணம் செய்ய போகிறேன். இந்த யாழ்ப்பாணம் மன்னார் வீதி அதிகளவான பரபரப்பு இல்லாவிட்டாலும் சாதாரணமான பரபரப்பாக இருக்கும். இப்போ பயணம் செய்கிற நேரம் 12:22. சரியான வெப்பம், அவ்வளவு வெக்கையாக இருக்குது. கையெல்லாம் எரியிற மாதிரி இருக்குது. நான் இப்போ பல்லவராயன் கட்டு என்ற இடத்துக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல பாருங்க, ஒரு பெரிய சிலை பிரம்மாண்டமாக ஒரு அரசன் எப்படி இருப்பாரோ, அதுவும் வீரம் சரிந்த அரசன் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரியான தோற்றத்தில் இருக்குது. கீழே எழுதி இருக்குது யாருண்டு, பல்லவராய மன்னன். கிபி 10ஆம் நூற்றாண்டில் வன்னி பெருநிலப்பரப்பில் சுயாட்சியுடைய நகரங்களையும் இராணுவ கட்டமைப்புகளையும் வைத்து ஆட்சி செய்த சிற்றரசர்களுள் பல்லவராயன் வீரத்தின் அடையாளமாகி நிற்கிறான். இதிலிருந்து ஒரு 100-200 மீட்டரில் காட்டு பாதை ஆரம்பிக்குது.
இந்த இடத்துல இராணுவ முகாம் ஒன்று இருக்குது. இதில் பாருங்க ஒரு மேடை மாதிரியான அமைப்பில் ஒரே நாடு ஒரே இனம். இதுக்கான அர்த்தம் எனக்கு தெரியலை, தெரிந்தவர்கள் சொல்லுங்க. அடுத்தது இந்த இடத்த பாருங்க, ஒரு விகாரைன்னு அந்த பெருசாக இல்லாட்டியும் எதிர்காலத்தில் அது ஒரு பெரிய விகாரையாக வாரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரண்டு பக்கமும் பாருங்கோ, இனி பெரிய பெரிய மரங்களை இடைக்கிட காண முடியும். அதை தாண்டி இரண்டு பக்கமுமே ஒரு காட்டு பகுதி மாதிரி தான் இருக்குது பார்க்குற நேரம். யாழ்ப்பாணம் மன்னார் வீதியில் ஜெயபுரம் என்ற இடத்துல நிற்கிறேன். இதில் ஒரு ஜூஸ் கடை இருக்குது, ஜீவன் சர்பத்ன்னு போட்டிருக்குது. அதில் நான் வந்து கற்றாழை ஜூஸ் சொல்லியிருக்கிறேன், தம்பி சர்பத் சொல்லியிருக்கிறார். வாங்கி குடித்ததுக்கு பிறகு போக போகிறோம். இதில் வந்து என்ன சொல்கிறேன், வாகனத்தில் பயணம் செய்து வாரவர்கள் இந்த பகுதியில் நின்று கொஞ்சம் ஓய்வெடுத்து போட்டு போனாலே அவ்வளவு சிறப்பாக இருக்குது. நல்ல நிழல் பகுதியாக இருக்குது. வணக்கம் அண்ணா, உன்ன பேர்? தினேஷ். இந்த இடமா நீங்கள்? சரி. சரி சரி. கஜிக்கோட்டை என்ன விலை போகுது இப்போ? இங்கே 480 ரூபாய் கொடுக்கும். இந்த லொரியில் வந்தால் 500 ஸ்டார்ட்டா 600 ரூபா போய். ஆமீன கட்டுப்பாட்டில் இருக்குல்ல கொஞ்சம்? அது கொஞ்சம் அதுக்கப்புறம் இருக்குல்ல அதானே? இப்போ இந்த மாதிரி நிழல் பகுதியில் இருக்கிறேன். இனிமேல் சர்பத், அடுத்தது கற்றாழை ஜூஸ் வரையில் வந்த உடனே குடிப்போம். நல்ல நிழலாக இருக்குது. நிறைய வக்கைக்குள்ளே இருந்துட்டு வந்து இந்த இடத்துல இருக்கும்போது நல்லா இருக்குது. இன்றைக்கு வீட்டை போகிற போது அந்த அளவுக்கு இதில் இருக்கணும் போல இருக்குது. இப்போ கற்றாழை ஜூஸ் வந்துடுது. நாங்கள் வெயிலுக்குள்ளால் பயணம் செய்து வந்து இந்த கற்றாழை ஜூஸை குடிக்கும்போது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நான் கொஞ்சம் சீனி குறைக்க சொன்னேன். இதுக்குள்ளே இந்த கற்றாழையினுடைய சாறு இருக்குல்ல, அந்த கற்றாழை இருக்குல்ல, அதனுடைய சுவை தெரியுது. அதை விட புளி விட்டு இருக்குது, அது வந்து இன்னும் சுவையை கொடுக்குது. அதை தாண்டி மிளகுத்தூள் இருக்குல்ல, அந்த கருப்பாக தெரியுது பாருங்க, இதில் அந்த கருப்பாக அது வந்து மிளகுத்தூள். அதுவும் அந்த புளிப்பு, அடுத்தது கற்றாழை சுவையும் சேர்ந்து குடிக்கும்போது உண்மையிலே தரமாக இருக்குது. இப்படி கிளை குடித்தா நல்லா இருக்கும். அது அந்த கற்றாழை கட்டி மாதிரி இருக்குது. நிறைய பேர் அதை விட்டுட்டு போடுவீங்க, ஆனால் அதுதான் இதனுடைய நிறைவை தாரதே அதுதான். அருமை. வெயிலுக்கு கற்றாழை நல்லது. இதில் இருக்கிறது ஜீவன் சர்பத். நான் ஏற்கனவே இது ஒரு தனி காணொலியாக போட்டிருக்கிறேன். ஆனால் இந்த வீதியால் போனால் இந்த அண்ணாட்டை ரெண்டு ஏதாவது குடிச்சிட்டு போகணுன்ற மாதிரி எனக்கு இப்போ இருக்கும். அதனால் நான் நிறைய தடவை இந்த காணொலி போட்டதுக்கு பிறகுவே நிறைய தடவை இந்த இடத்த வந்து ஜூஸ் குடிச்சிருக்கிறேன். அந்த அண்ணா சொன்னார், இந்த காணொலியை பார்த்துட்டு நிறைய பேர் வந்ததுன்னா. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விடயம் சொல்லணும். அந்த அண்ணா 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 8 வருடமாக அந்த இடத்துல அந்த கடை வச்சிருக்கிறார். அதன் மூலமாக அவர் வருமானம் ஈட்டுறதால தான் வச்சிருக்கிறார். அதை தாண்டி சில பேர் வந்து வருமானம் வந்தாலும் ஒரு தொழில் செய்து கொண்டு இருக்கும்போது அந்த தொழிலில் இருந்து அடுத்த தொழிலுக்கு போகணும்னு யோசிப்பார்கள். ஆனால் அந்த அண்ணா எவ்வளோ 8 வருஷம் ஒரு தொழிலை நிவர்த்தியாக திருப்தியாக செய்து தராருன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நிவர்த்தியாக திருப்தியாக செய்கிறாருன்னு சொல்கிறேன்னா, இன்றைக்குமே நான் கற்றாழை ஜூஸ் குடிக்கும்போது முதல் எப்படி நான் குடிக்கும்போது இருந்ததோ அதே மாதிரியே இருக்குது. அப்போ தரமான சுவை. இந்த வீதியால் போகிறவர்கள் ஒரு நாளைக்கு அந்த அண்ணாட்டை போய் குடிச்சிட்டு நாளைக்கும் அந்த அண்ணாட்டை போகணும்னு யோசிக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு அவர் செய்கிற அந்த ஜூஸினுடைய தரம் இன்றைக்கு எப்படி இருக்கோ நாளைக்கும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் எதிர்காலத்தில் யாழ்ப்பாணம் மன்னார் வீதியால் வரும்போது இடையில் இருக்கும். நீங்கள் வாங்கி குடிச்சு பாருங்க. குடிச்சிருந்தா நீங்கள் இதில் கருத்து போடுங்க. இந்த பகுதியெல்லாம் மழை பெய்கிற நேரங்களில் நீர்நிலை உள்ள இடம் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதில் பாருங்க ஒரு பெரிய பாலம் ஒன்று இருக்குது. இராணுவ வேலியை பாருங்க எப்படி இருக்குண்டு. நான் நினைச்சேன் இராணுவ கட்டுப்பாட்டில் இல்லைன்னு. எப்படி பார்க்குறதுக்கு நல்ல வடிவாக இருக்குல்ல.
நான் இப்போ பூநகரி வாடியடி என்ற இடத்துல நிற்கிறேன். இதுவும் ஒரு குட்டி நகர பகுதி மாதிரி காட்சி அளிக்கும். இது யாழ்ப்பாணம் மன்னர் வீதின்னு சொன்னாலும் அதில் நாங்கள் கண்டு வந்த சுற்றுவட்ட பாதையால் இடப்பக்கம் திரும்பி கிளிநொச்சிக்கு போகலாம். இந்த பகுதியை பாருங்க, அப்படியே கடல் மாதிரி இருக்குது. கடல் மாதிரின்றதை விட கடல் தான். இது வந்து பெருங்கடலோட தொடர்புடையது தான். ஆனால் அது இப்படி ஒரு குடா மாதிரி தான் யாழ்ப்பாணம். அந்த இடையான பகுதிகளுக்குள்ளே நிற்கிற கடல் நீர் தான் இது. இந்த பகுதியை பாருங்க, இவ்வளோ வடிவாக காட்சி அளிக்குது. இந்த பகுதியை பாருங்க, 2 பக்கமுமே சோலார் விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்குது. பகலில் வடிவாக இருக்குது, இரவில் இது பொருத்தப்பட்டிருக்குன்றதை அடையாளம் காண முடியாத அளவுக்கு இருக்கும். ஏனென்றால் எல்லா விளக்குகளுமே பழுதாக போய் இரவு வார நேரம் இந்த வாகன வெளிச்சம்தான் இந்த வீதிக்கே வெளிச்சம் கொடுக்குதுன்னு தான் சொல்ல முடியும். இந்த பகுதியில் அதிகமானவர்கள் மீன் பிடிக்கிறார்கள். அதை தாண்டி இந்த பகுதி ஒரு குறிப்பிட்ட காலமாக சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து பார்த்து போன இடமாக இருந்து இப்போ எல்லாருக்குமே சங்குப்பட்டி பாலம் தெரியும்னு சொல்கிறதால பெரிய அளவில் இந்த பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் வாரது குறைவு. ஆனாலும் நாளாந்த ஒரு குறிப்பிட்ட அளவானவர் சங்குப்பட்டி பாலம் பார்க்க போகும்னு வந்தோன்னு தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த பாலம் வந்து அந்த அளவு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தோற்றம். இந்த சங்குப்பட்டிக்கு அங்கால யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய கேரதீவு என்று சொல்லப்படுற இடம், பாலத்துக்கு இங்கால கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய சங்குப்பட்டி என்று சொல்லப்படுற இடம். இப்போ அந்த ரெண்டையும் இணைக்கிறதுக்காகத்தான் இந்த பாலம். இந்த பாலம் இல்லாட்டி போக முடியாதான்னு சொல்லி கேட்டால் போக முடியாது. ஏன்னா இந்த யாழ்ப்பாண கடல் நீர் ஏறி இருக்கும், அதனால் போக முடியாது. இந்த பாலம் தான் யாழ்ப்பாணத்தினுடைய கேரதீவையும் கிளிநொச்சியினுடைய சங்குப்பட்டியையும் இணைக்குது. மன்னர் யாழ்ப்பாணம் பேருந்து இப்போ தான் குறைந்த நேரத்தில் வருது. முதல் மாதிரி என்று சொன்னால் மன்னாருக்கு போகிற வேண்டாலும் A9 வீதி போய் அப்படித்தான் போக முடியும். இந்த பாலம் போட்டதுக்கு பிறகு இந்த வீதியை பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக இந்த பாலம் வந்து தூரத்தில் இருந்து பார்த்தாலே அவ்வளோ வடிவாக இருக்கும். இதனுடைய நீளம் 288 மீட்டர். அடி கணக்கில் சொன்னால் 945 மீட்டர். இந்த இடத்துல இருந்து பாருங்க, இவ்வளோ உயரமாக இவ்வளோ வடிவாக தெரியுது. அதே மாதிரி இந்த பக்கமும் பாருங்க, இவ்வளோ உயரத்தில் நாங்கள் நிற்கிறோம். நல்ல வடிவாக இருக்குது. இதனுடைய அகலம் வந்து 7.35 மீட்டர். அடிக்கணக்கில் சொல்கிறேன்னா 24 அடி இதனுடைய அகலம். 2 வாகனங்கள் விலத்தி போகக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் இதில் மேல் பகுதியில் ஏறி நின்றா பெரிய வாகனங்கள் விலத்தி போட்டு போக அப்படியே பாலம் ஆடுற மாதிரி இருக்கும். மேலே நிற்கவே பயமாக இருக்கும். இந்த பாலம் 2010ஆம் ஆண்டு கட்டத் தொடங்கி 2011ஆம் ஆண்டு தை மாதம் 16ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது. நான் இப்போ யாழ்ப்பாணத்தில் தெனங்கிழப்பு என்ற இடத்துல நிற்கிறேன். இதுவரைக்கும் வந்ததன் அடிப்படையில் சொல்கிறதுனா கடுமையாக வெயில் மக்களே. நாங்கள் இவ்வளவு நாளும் வந்த வெயிலை விட இன்றைக்கு கொஞ்சம் கூட வெயில் மாதிரி இருக்குது. நான் இப்போ நாவற்குழி என்ற இடத்துல நிற்கிறேன். இதிலேருந்து வலப்பக்கம் திரும்ப போகிறேன். இந்த வீதியால் போய் கைதடி மானிப்பாய் வீதியில் ஏற போகிறோம். அதில் பாருங்க, கைதடி மானிப்பாய் வீதி தெரியுது. ஆமாம், வெயிலண்டா தாங்க இல்லாமல் இருக்குது. இதில் வாரது கோப்பாய் சந்தி. இந்த கோப்பாய் சந்தியால் வலப்பக்கம் திரும்பி போனால் என்னுடைய வீட்டுக்கு இலகுவாக போடலாம். ஆனால் நாங்கள் நேர பயணம் செய்ய போகிறோம். நேர போய் மருதனார் மடம் சந்தி போய் வலப்பக்கம் திரும்பி போய்த்தான் போகிறோம். ஏனென்றா நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்ய முதல் பஞ்ச எச்சரங்களில் 5வது எச்சரமான நகுல எச்சரத்துக்கு போவோம். இது ஒரும்பிராய் சந்தி.
இப்போ நான் நிற்கிறது மருதனார் மடம் சந்தி. இந்த சந்தியால் வலப்பக்கம் திரும்பி பயணம் செய்யணும். இதில் இருந்து 11 கிலோமீட்டர் தூரத்தில் நகுலேச்சரம் கோயில் இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறது மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில். இதனுடைய கோபுரத்தை பாருங்க, இந்த பழமை தன்மையோடைய அப்படியே கடைபிடித்து கொண்டு வரார்கள். இதில் இருக்கிறது தான் கீரிமலை நகுலேச்சரம் கோயில். நீங்கள் இப்போ பார்க்குற இந்த கோயிலினுடைய கோபுரம் இப்போ தான் கட்டப்பட்டது. அதை விட இந்த இடத்துல ஆரம்பத்தில் இருந்தது, இந்த யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியில் இருந்த கோயில் எல்லாம் பிற்காலத்தில் கட்டப்பட்டது. இந்த இடத்துல ஒரு மிக பிரம்மாண்டமான கோயில் போர்த்துகீசரனுடைய வருகைக்கு முன்னம் இருந்திருக்குது. குறிப்பாக 1621ஆம் ஆண்டு போர்த்துகீசர்கள் இலங்கைக்கு வந்தபோது இந்த இடத்துல 3 பிரகாரங்களுடன் இருந்த 5 கோபுரங்கள் கொண்ட ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோயில் இடித்து அழிக்கப்பட்டிருக்குது. இந்த கோயில் இடித்து அழிக்கப்பட்ட காலத்தில் தான் நல்லூர் கோயில், அடுத்தது மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் ஆகியன இடித்து அழிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. உள்ளுக்கு காணொளி பதிவு செய்ய முடியாது, வெளித்தோட்டம் இந்த கோபுர அமைப்பை தான் நாங்கள் பார்க்க முடியும். அதை விட பின்பக்கத்தால் உள்ளுக்கு போகலாம், ஆனால் உள்ளுக்கு காணொளி எடுக்கிறதுக்கான அனுமதி இருக்காதுன்றதால நாங்கள் மேலோட்டமாக இந்த பகுதியையும் பார்த்துக்கொண்டோம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கோபுரம் கொண்ட ஒரு கோயில் இருக்குது. இப்போ இந்த கோயிலை பார்த்துட்டு, இந்த கோபுரத்தை பார்த்துட்டு இது மிக உயரமான கோபுரம் என்று சொன்னாலும், இதே இடத்தை 5 கோபுரங்கள் கொண்டு ஒரு மிக பிரம்மாண்டமான கோயில் இருந்து அதை போர்த்துகீசர்கள் அழித்திருக்கிறார்கள் என்று நீங்கள் நினச்சி பார்க்கவே உங்களுக்கு கவலையாக இருக்கும். 1878ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு முயற்சியின் அடிப்படையில் இந்த கோயில் செயற்பாட்டுக்கு வந்திருக்குது. அதற்கு பிறகு 1895ஆம் ஆண்டு இங்கே வந்து ஒரு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. அதுக்கு பிறகும் இந்த கோயில் பெரிய அளவு பாதிக்கப்பட்டது. ஏனென்றால் இலங்கையில் உள்நாட்டு போர் இடம்பெற்ற காலப்பகுதியில் இது வந்து கடலோரத்தை அண்டிய பகுதி என்றதால் இந்த கோயிலுக்கு வந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இங்கே பூசைகள் செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தது. சிறப்பு அனுமதி பெற்று தான் இந்த கோயிலுக்கு வர முடியும் என்ற அளவுக்கு நிறைய கட்டுப்பாடோடு தான் இந்த கோயில் இருந்திருக்குது. கீரிமலையில் இருக்கிற நகுலேச்சரம் கோயிலுக்கு சிங்கள மக்களும் அதிகமாக வாரார்கள். அதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், இந்த கீரிமலையால் இந்த பக்கம் அப்படியே பயணம் செய்து போகும்போது முக்கியமான இடம் இருக்குது, ஜம்புகோலப்பட்டினம் உண்டு. அதில் ஒரு பெரிய விகாரை இருக்குது. அங்கே வரும்போது இங்கேயும் வந்து போகிறார்கள், இங்கே வரும்போது அங்கேயும் போய் போகிறார்கள். இந்த கீரிமலை கோயில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கீரிமலை என்ற இடத்துல அமைந்திருக்குது. கரையோர பகுதியாக தான் அமைஞ்சிருக்குது. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கோ, நான் இதுவரைக்கும் உங்களுக்கு காட்டின 5 ஈச்சரங்கள் இருக்குதானே, திருக்கோணேச்சரம், அதுக்கு பிறகு இந்த இடத்துல தொண்டீச்சரம், இதில் முன்னேச்சரம், இதில் கேதீச்சரம், இந்த இடத்துல திருக்கோணேச்சரம். இப்போ இந்த இடத்துல இருக்கிற 5 ஈச்சரங்கள் இருக்குதானே, அந்த 5 ஈச்சரங்களும் ஒரு துறைமுக நகரத்தை அண்டி அமைந்திருக்கிறதால முன்பு இங்கே வாழ்ந்த தமிழர்கள் என்ன செய்திருப்பார்கள், கடல் வாணிபம் செய்திருப்பார்கள், கப்பல் துறையில் இருந்திருப்பார்கள், நிறைய கடல் சார்ந்த விடயங்களில் ஈடுபட்டிருப்பார்கள் என்றதுக்கு இந்த கோயில்கள் ஒரு பெரிய உதாரணமாக இருக்குமே. இப்போ நிறைய பேருக்கு யோசனை இருக்கலாம், நம்ம யாழ்ப்பாணத்திலேருந்து உங்கள் பயணத்தை தொடங்கினீங்கள், எப்படி போய் வந்த நீங்கள்ண்டு. இப்போ ஏற்கனவே பார்த்த காணொளிகளை பார்க்காதவர்களுக்காக சொல்கிறேன், நீங்கள் வாங்கோ. நான் வந்து யாழ்ப்பாணத்திலேருந்து பயணத்தை தொடங்கி அதுக்கு பிறகு முல்லைத்தீவுக்கு போய், திருகோணமலை போய், மட்டக்களப்பு போய், அம்பாறையில் பொத்துவில் வந்து, அதுக்கு பிறகு உகந்தை மலைக்கு வந்து திரும்பவும் பொத்துவிலுக்கு போய், பொத்துவிலேருந்து கதிர்காமம் வந்து, ஹம்பாந்தோட்டை வந்து, மாத்திரை வந்து, காலி வந்து, கொழும்பு வந்து, அதுக்கு பிறகு புத்தளம் வந்து, பிறகு அனுராதபுரம் போகையில் அனுராதபுரம் மாவட்டத்தில் அனுராதபுரம் நகரத்துக்கு போகாமல் இடையால் ஒரு வீதி வருது. இந்த இடத்த பாருங்கள், ஒரு வெள்ளையாக போகுது, ஒரு கோடு மாதிரி போகுது தெரியுதா, இந்த வீதியால் போய் திரும்ப மன்னார் மாவட்டத்துக்கு வந்து
மடுவுக்கு வந்து திருக்கேதீச்சரத்துக்கு வந்து அப்படியே பூநகரி ஊடாக சங்கப்பட்டி பாலம் கடந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். அடுத்தது நான் இந்த பயணத்தை தொடங்கும் போது சொல்லியிருந்தேன் 2வது ட்ரிப்பில் பூஜ்ஜியத்தில் மாற்றி விடுறேன். வந்து பாருங்க இப்போ எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குதுண்டு மொத்தமாக தெரியுதா? எத்தனை தெரியுது? 1856.8 கிலோமீட்டர் பயணம் செய்திருக்கிறேன். தொடர்ச்சியாக வாகனம் ஓடி வந்த அனுபவம்ன்றது அது சொல்ல முடியாத அனுபவம். அது எப்படி சொல்கிறது, என்னை பார்த்தா இனி அம்மா என்னை யாருன்னு கேட்பான்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கருத்து போனேன். முதல் என்ன பெரிய மாவள்ளியான்னு சொல்லி கேட்டால் இல்லை, முதல் அந்த என்ன சொல்கிறேன், முதல் இருந்த நிறத்துக்கும் இப்போவும் மாறுபட்டுருக்கு. இதுதான் என்னுடைய நிறம்ண்டா பெருசாக கவலைப்பட மாட்டேன், ஏன்டா இதுதான் நிறம். ஆனால் முதல் பார்த்த கைக்கும் இப்போவும் பார்க்க எனக்கே இதை பார்க்க என்னடா இது, இங்கே பாருங்க, இந்த இடத்த பாருங்க, அடுத்தது இதுக்கு மேலே பாருங்க, அப்படி கருத்து போய் வந்திருக்கிறேன். என்னதான் இது யூடியூப் சேனலுக்காக காணொளி பதிவு செய்கிறேன்னு போனாலும் நாங்கள் இலங்கையை சுற்றி பார்த்தோம், இலங்கையை சுற்றி இருக்கிறோம்ன்ற மன திருப்தி, அதை தாண்டி நிறைய இடங்கள் பார்த்துருக்கிறோம்ன்ற மன திருப்தியோடு வந்திருக்கிறோம். இதைத்தான் இந்த இடத்த என்னால் சொல்ல முடியும். இலங்கையில் இந்த வடக்கு மாகாணத்தில் இந்த பகுதியை பாருங்க, இந்த பூநகரியால் வரும்போது நான் அந்த யாழ்ப்பாண கடல் நீர் ஏரின்னு சொல்லியிருந்தேனே, அது இந்த பகுதி தான். இந்த இடத்த தான் சங்குப்பட்டி பாலம் இருக்குது. அப்போ இந்த இடத்து பாருங்க, கடல் தான். சங்குப்பட்டி பாலம் இல்லாட்டி இங்கே இருந்து இங்கே வாரது சரியான கரைச்சல். இதுவே யாழ்ப்பாணத்திலேருந்து மன்னாருக்கு வாரதுண்டா இப்படி வரலாம். ஆனால் இந்த பாலம் இல்லாட்டி இப்படி வந்து இந்த பகுதியால் வந்து தான் மன்னாருக்கு வர முடியும். எனவே அந்த சங்குப்பட்டி பாலத்தால் ஒரு நீண்ட தூர பயணம் குறைக்கப்பட்டு ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள குறுகிய கிலோமீட்டர் பயணம் செய்து மன்னாருக்கும் வெவ்வேறு மாவட்டங்களுக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. இந்த 5 ஈச்சரங்களும் எப்படியா என்ன மாதிரியான நிலையில் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லணுமெண்டா, திருக்கோணேச்சரம் அந்த நிர்வாக கட்டமைப்பும் அதனுடைய அழகிய இடமும் தமிழர்களினுடைய பகுதி முழுமையாக. இப்போ திருகோணமலை என்றது தமிழர் வாழ்ந்த பகுதி, தமிழர் வாழ்கின்ற பகுதி, இருந்தாலும் சிங்கள ஆக்கிரமிப்பு அங்கே வந்து கொண்டு இருக்குது. அந்த திருக்கோணேச்சரம் கோயிலை பொறுத்த வரைக்கும் நிர்வாகம் தமிழ் நிர்வாகமாக இருந்தாலும் அங்கே வச்சு கடை வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் சிங்களவர்களாக இருக்கிறார்கள். அதில் அரசியல் செல்வாக்கு இருக்கிறதா சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு கோயில் திருக்கோணேச்சரம். அடுத்தது தொண்டீச்சரம் மாத்தறை மாவட்டத்தில் இருக்குது. அந்த மாத்தறை மாவட்டத்தில் இருக்கிற கோயிலை பொறுத்த வரைக்கும் அது சிவன் கோயில்ன்றதுக்கான அடையாளமே இல்லாமல் போயிருக்கு. சிங்களம் தான் முழுமையாக இருக்குது. அங்கே பூசை செய்கிறவர்கள் கூட தமிழ் தெரியாதவர்கள்ன்றது ஒரு சிலரோட கதைக்கும் போது எனக்கு தெரிஞ்சது. அடுத்தது இன்னொரு விடயம் முன்னேச்சரம் நல்லா தான் இருக்குது. ஆனாலும் அங்கேயுமே வந்து நான் போன உடனே அங்கே வாகன தரிக்கிற இடத்துல நிற்கிறவர்கள், கடை வைத்திருக்கிறவர்கள் எல்லாருமே இல்லாட்டியும் குறிப்பிட்டவர்கள் சிங்களவர்கள். அதை தாண்டி திருக்கேதீச்சரத்துக்கு வரும்போது முழுமையாக தமிழ் கட்டுப்பாட்டிலே இருக்குது. அங்கே கடை வைத்திருக்கிறவர்கள் தமிழர்கள், அது சார்ந்த எல்லாமே தமிழ் சார்ந்தவர்கள்ட்ட இருக்குது. அதே போல் நகுலேச்சரத்துக்கு வந்தால் இங்கே குறையில்லை, இங்கே விகாரை கூட இல்லை. அதே மாதிரி திருக்கேதீச்சரத்துலேயுமே விகாரை அமைப்புகள் எதுவுமே இல்லை. முன்னேச்சரத்துலேயும் அந்த பகுதியில் இல்லாட்டியும் அதை அண்டிய பகுதியில் இருக்குது. ஆனால் திருக்கேதீச்சரத்தில் அந்த திருக்கேதீச்சர பகுதிக்கு இல்லாட்டியும் அதை அண்டிய ஒரு பகுதியில் இருக்குது. அதை விட நகுலேச்சரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே விகாரைகள் எதுவுமே இல்லை. ஆனாலும் அது எதிர்காலத்தில் எந்த அளவு எங்கள் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட போகுதுன்றது தெரியாது. இலங்கையை சுற்றி வந்தாலும் இந்த விடயத்தையும் இதில் உள்வாங்கி பயணித்ததில் எனக்கு மகிழ்ச்சி. இந்த பயணம் தொடர்பான உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களுக்கு வரும். எனவே இலங்கையை சுற்றி வர பயணத்தையும் இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.